இந்த வருஷத்தோட ஃபினான்ஷியல் சீரீஸில் ஏப்ரல் மாதம் வீடியோ லேட்டு இந்த மந்த்து தான் வருது, மே மாதத்தில். ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஸோ வாட் ஹேப்பன்ட் இஸ் ஐ couldn't மேக் த வீடியோ ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ் அண்ட் ஐ wasn't sure again and again. திருப்பி ஃபினான்ஷியலில் பேசுகிறதுக்கு அவ்வளோவா என்ன இருக்குது, நிறைய பேர் உலகத்தில் பேசுகிறாங்களே, நம்ம பேசி என்ன பண்ண போகிறோம்னு யோசிச்சுட்டு இருக்கச்சு திஸ் இன்ட்ரெஸ்டிங் திங் ஹேப்பன். ஸோ திஸ் சீரீஸ் இஸ் கோயிங் டு பி எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் டு மீ as I'm learning myself and to you as well. ஸோ என்ன இதில் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது. இன்ஃபேக்ட் எவ்ரி ஃபியூ மந்த்ஸ் ஆர்பிஐ நம்மளுக்கு வந்து பைசா விஷயம்னா முதல்ல பேங்க் சம்மந்தப்பட்டது தான். ஸோ பேங்க்கில் வந்து நிறையா விஷயங்கள் மாறுறது, 1ஆம் தேதியிலேருந்து மாறுறது. ஆனால் எனக்கு டைம் இல்லை எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு. ஸோ என்ன அப்படின்னா, நிறைய விஷயங்களில் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஏடிஎம் சம்பளம் வரும், இல்லை ஏதானு ஒன்று நடக்கும், கரிகாரனுக்கு நம்மளுக்கு பைசா கொடுக்கணும், இல்லை ஏதானு ஒன்று பால்காரன் வரும், ஏதோ ஒன்று. ஸோ நீங்கள் வந்து அதுக்கு மாதத்துக்குன்னு பிளான் பண்ணி பைசா போய் ஏடிஎம்மில் எடுப்பீங்க. மோஸ்ட்லி சீனியர் சிட்டிசன்ஸ். ஐ எம் ஸ்டில் நாட் அ டிஜிட்டல் பர்சன் மை செல்ஃப். எனக்கே நிறைய அந்த பேமெண்ட்லாம் கிடையாது. ஹேவிங் செட் தட், வைல் வி ஹேவ் டு கிராஜுவலி மூவ் டிஜிட்டல், இந்த வாட்டி வந்திருந்த சேஞ்ச் வந்து ஷார்ட்டாக கிறிஸ்பாக ஒரு 1 to 1.5 minutes அத்தனையும் குடுன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க ஒரு வீடியோவில். தமிழில் இருந்தது. ஸோ ஐ இன்ஸ்டன்ட்லி டவுன்லோடட் அண்ட் அப்லோடட் தட் இன் டு மை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். அங்கே தான் இந்த இன்ட்ரெஸ்டிங் ட்விஸ்ட் அண்ட் டர்ன் ஃபார் மை நெக்ஸ்ட் 1 year financial journey of what I'm going to share happened. So I'm thankful and grateful to that person for that reply. ஸோ இதில் என்ன ஆயிடுது அப்படின்னா, முன்னாடி ஜஸ்ட் ஒன் ஆஃப் த பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, which we are going to discuss. முன்னாடி எந்த பேங்க்லேருந்து, உங்கள் சொந்த பேங்க்லேருந்து நீங்கள் பைசா எடுக்கிறீங்க, எந்த பிரான்ச் எந்த லொக்கேஷனில் இருந்தாலும், எத்தனை வாட்டி பைசா எடுத்தாலும் ஏடிஎம்மில் ஃப்ரீ. ஏடிஎம் யூஸ் பண்ணுறதுக்கான காசுன்னு ஒன்றும் கிடையாது. ஆனால் நீங்கள் வேறு ஒரு பேங்க்கில் போய் எடுத்திங்கன்னா ஒரு மாதத்தில் 4 வாட்டின்னு ஏதோ கணக்கு இருந்தது. அதுக்கு மேலே பைசா எடுத்திங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் போடுவோம். அதுலேயும் லிமிட் இருக்கும், 10,000 ரூபாய்க்கு மேலே எடுக்க முடியாது. அது மாதிரிலாம் இப்போ புது ரூல் வந்திருக்கு. உங்கள் பேங்க்கையும் சேர்த்து நீங்கள் 4-5 வாட்டி தான் எடுக்க முடியும் ஒரு மாதத்தில். அதுக்கு மேலே நீங்கள் காசு எடுத்திங்கன்னா 23 ரூபா ப்ளஸ் வாட் எவர் த ரேட் இஸ். இது வந்து பேங்க் டு பேங்க் தீஸ் சார்ஜஸ் கேன் வேரி ஆல்சோ. அந்த பேங்க் எப்படி வேணாலும் சார்ஜ் போட்டுக்கலாம். ப்ளஸ் டேக்ஸ் இருக்கும். இப்போ இந்த விஷயத்தை அப்படியே உங்கள் பைசா போயிடுச்சு எடுத்துட்டாங்க. முதல்ல எனக்கு அந்த மாதிரி ஒரு வீடியோவே பிடிக்கல. பிகாஸ் தி ஆர் மேக்கிங் யூ அப்படியே படன்னு ஒரு வீடியோ ஜஸ்ட் டு கெட் வியூஸ் அண்ட் லைக்ஸ். லெட்ஸ் பி ப்ராக்டிக்கல். 4-5 வாட்டிக்கு மேலே நீங்கள் ஏடிஎம்மில் எடுத்து என்ன பண்ண போகிறீங்க? பிகாஸ் வி வாண்டிங் டு மூவ் டு டிஜிட்டல் இந்தியா. அப்படியே உங்கள் பைசா உங்களோட காசை சொத்தை எடுத்துடுறாங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. நான் ஐ வாண்ட் யூ டு பிரேக் தி ஸ்டீரியோஸ் அண்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் சர்டன் பேசிக்ஸ். உங்கள் பைசா உங்கள் இந்தியன் எக்கானமியில் உங்கள் ரூபாவை எங்கெல்லாம் சார்ஜ் போடுறாங்க அப்படின்னா என்னெல்லாம் நடக்குதுங்கிறது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுங்கிறது தான் இந்த சீரீஸ் இருக்க போகிறது. ஸோ இதில் ரிப்ளை என்ன இன்ட்ரெஸ்டிங்காக வந்தது அப்படின்னா, இட் வாஸ் இந்த யூஎஸ். அப்பயே யூஎஸ்ஏல வந்து ஏடிஎம்மில் வந்து 2013 $2 நீங்கள் உங்கள் பைசாவை எடுக்கிறதுக்கு $2. இன்னைக்கு காலகட்டத்தில் $2னா $200 கிட்ட. ஸோ 2013னா அப்ராக்சிமேட்லி 50-60 ரூபி, 15 வச்சுக்கோங்களேன் இந்தியன் கன்வர்ஷன். ஒரு டாலர்னா நம்ம ஊரில் 50 ரூபா அப்படின்னு வச்சுருந்தா கூட 100 ரூபா அப்போ கட்டினாங்க. இட் இஸ் கமிங் வெரி லேட் டு இந்தியா. இந்தியாவுக்கு இந்த கான்செப்ட்லாம் இப்போ தாங்க வருது. என்ன இவங்களுக்கே இன்னும் 5 டெக்கேட் ஆகலை எனக்கு ரிப்ளை அமைச்சவங்களுக்கு. 4-5 டெக்கேடாக பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் வந்து ரேட்டெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருதான். ஸோ இனிமேல் ஃப்யூச்சரில் பைசா வைக்கிறதுக்கு கூட சார்ஜ் போடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்ளை வந்திருந்தது. இதை எனக்கு பார்த்த உடனே ரொம்ப சிரிப்பு வந்தது, பிகாஸ் ஆஃப் மல்டிபிள் ரீசன்ஸ். பட் இது சிரிக்கக்கூடிய விஷயம் இல்லை, சிந்திக்க வேண்டிய விஷயம். என்ன அப்படின்னு பார்த்தா, ஐ ட்ரை டு மேக் இட் as short as possible. ஒன்றும் வெள்ளக்காரம் பண்ண அந்த செந்தில் அண்ட் மாதவன் மாதிரி ஒரு காமெடி சீன் வரும். வெள்ளைக்காரன் சொன்னால் உண்மையாக இருக்கும்டா, வெள்ளையாக இருக்கிறவன் சொன்னால் என்னடா இதுன்னு செந்தில் கேட்குற மாதிரி. ஐ மீன் வாஸ் இட் செந்தில் ஒரு கவுண்டர்? Okay, I don't remember the actors. I think Madhavan and who was a comedian? Because he will do something, he'll be fair in skin, whatever. So USல வந்தா இங்கே வரணுமா? அவன் கணத்தில் குதிச்சா நம்மளும் கணத்தில் குதிக்கணுமா? This is a very important question we have to ask ourselves. எவனோ ஒருத்தன் பண்ணினா ஏன் பண்ணினா அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். இங்கே அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா ஏன் பண்ணுறாங்க, பண்ணக்கூடிய ரீசன் என்ன இருக்குது, அதை நோக்கி போகிறோம்னா நம்மளுக்கு அது நல்லது நடக்க போகிறதா கெட்டது நடக்க போகிறதாங்கிறது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். So let's understand something very, very, very basic. I'm going to tell that one thing and we're going to see this further in the next video because I'm trying to see how short I can keep it. US is a debt economy. அப்படியே படாதுன்னு சொல்லிட்டீங்களே ரம்யா, ஃபேக்ட் இருக்கா, ஃபிகர் இருக்கான்னா நீங்களே போய் நெட்டில் போய் தான் ஏஐ, கூகுள்லேயே ஏஐ போட்டால் எல்லாமே சொல்லுது. வாட் இஸ் அ டெட் எக்கானமி நீங்களே தேடி பாருங்கள். ஸோ டெட் எக்கானமின்னா அந்த கண்ட்ரியே இன்னும் கடன், வெளியிலேருந்து கடன் வாங்கி தான் அந்த ஊரே ஓடுது. நான் வந்து இந்த வீடு உட்காந்துருக்கேன் அப்படின்னா, இந்த வீட்டுக்கு நான் கடன் வச்சுருக்கேன் அப்படின்னா இது என்னுடையது கிடையாது. நான் யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கேனோ அது வரைக்கும் அந்த பத்திரிக்கை அவங்கக்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். ஸோ டில் சச் டைம் ஐ எம் ஃபுல்லி அ ஓனர், ஐ எம் நாட் தி ஓனர் ஆஃப் திஸ் பிளேஸ். ஸோ இதுதான் டெட்டுன்னா கடனில் ஓடின்னு இருக்கிற ஒரு கண்ட்ரி. அப்போ அவன் என்ன பண்ணுவான், உங்ககிட்ட எல்லாம் காசு சுரண்டி தான் இன்னொருத்தனுக்கு அவன் திருப்பி கட்டியாகணும்.
ரைட்? ஸோ 2013 அவங்க டெட் எக்கானமின்னு இது தெரியுதுங்கிறது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் பிகாஸ் அங்கே போனால் அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறது பெரிய முட்டாள்தனங்கிறது. ஐ வுட் லைக் டு சே தட் இஸ் நாட் த ரைட் ஆட்டிடியூட் டு கம்பேர் 2 different countries. ஸோ வீல் ஃபிகர் அவுட் இஃப் இந்தியா இஸ் அ டெட் எக்கானமி, நம்ம அதை நோக்கி போகிறோமா இல்லையாங்கிறது நெக்ஸ்ட் வீடியோ. அண்ட் ஐம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் ஷோயிங் யூ காயின்ஸ், நோட்ஸ், ட்ரெஷரி, a lot of things. ஸோ பிஃபோர் வி கோ தேர் ஒரு சிம்பிள் பாயிண்ட் சொல்லிட்டு முடிக்கிறேன். கிரெடிட் கார்டு அப்படிங்கிற கான்செப்ட் எடுத்துன்னு வந்தது அந்த ஊரில் தான். நம்ம எப்போ ஒரு சாமான் வாங்குறச்சு அப்படியே வீடு முழுக்க சாமான் இருக்கும். ஐயோ அங்கே ஒரு தோரணம் தொங்க விட்ருக்காங்க, இங்கே ஒரு அழகாக ஒரு செடி வச்சுருக்காங்க, அங்கே எல்லாத்துக்கும் செலவு நம்ம தானே பண்ணணும். கிரெடிட் கார்டில் யூ ஸ்வைப் த கிரெடிட் கார்டில் பண்ணிவிட்டு 36% நான் வட்டி கட்டணும். வட்டிக்கு வட்டி கட்டின்னு இருப்பேன், அசலே நான் ஒன்றும் கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ இப்போ லெட்ஸே என் பேர் ரம்யா இல்லையா, நான் கிரெடிட் கார்டு வாங்கிட்டேன், யூஸ் பண்ணிட்டேன், என்கிட்ட பைசா கிடையாது திருப்பி கொடுக்குறதுக்கு, எனக்கு வட்டி மேலே வட்டி நான் வர சம்பளத்தில் அதில் கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஐவ் டேக்கன் அ கிரெடிட் கார்டு அண்ட் ஐம் ஸ்டில் ரீபேயிங் ஃபார் த லாஸ்ட் 5-6 years. இப்போது லெட்ஸ் டேக் இன்னொரு பேர் சொல்லணும், ராமுன்னு ஒருத்தர் எடுத்துப்போம். அவர் என்ன பண்ணுறாரு, அவர் பேங்க்கில் போய் ஒரு 10,000 20,000 இல்லை 1 லட்சத்துக்கு எஃப்டி போட்டிருக்காரு. இப்போ எனக்கு இந்த லோன் எப்படி இந்த பேங்க் கொடுக்குது அப்படின்னா, தே வில் டேக் ஹிஸ் மணி, அவருக்கு ஒரு 10% நான் வட்டி தரேன் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வாங்கியிருப்பாங்க. எனக்கு இங்கே கொடுத்துட்டு எனக்கு இருக்கிற அந்த 36% என்கிட்டேருந்து எப்படியா அடிச்சிடலான்னு இருக்கும்ல. ஸோ என்கிட்டேருந்து வாங்கி அவருக்கு வட்டி கொடுத்துட்டு இவங்க கமிஷன் அடிச்சுட்டு இருப்பாங்க பேங்க்கில். நோ திஸ் இஸ் த சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங். ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் தான். இப்போ ராமு சடனாக இல்லை நான் பிரேக் பண்ணுறேன், என்னோட 1 லட்சத்தை திருப்பி கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பேங்க் இந்த பைசாக்கு எங்கே போகும்? கடன் வாங்கும். திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தி US economy. இருக்கிற காசெல்லாம் கொடுத்து செலவழிஞ்சு போச்சு. போட்டவன் காசு கேட்குறான் அப்படின்னா அவங்க ஊர்லேயே அவன் கொடுத்து தான் ஆகணும். என்ன பண்ணுவான், வேறு இடத்துலலாம் ஏதாவது சொல்லி காசை வாங்கி இங்கே கொடுத்துருவான். திஸ் இஸ் கால்ட் அ டெட் எக்கானமி. ஐம் டேக்கிங் மணி ஃப்ரம் சம் அதர் சோர்ஸ், இட்ஸ் நாட் ஃப்ரம் மை ஓன் கண்ட்ரி. இஸ் அ டெட் எக்கானமி. அந்த எக்கானமி இஸ் அ டெட் எக்கானமி. கடனில் ஓடி இருக்கிற ஊர். அப்போ எல்லாத்துக்கும் நான் சார்ஜ் போட்டால் தானே அதை வாங்கி இந்த ராமுக்கு நான் காசு கொடுக்க முடியும். திங்க் அபவுட் இட். ஸோ லெட்ஸ் நாட் கம்பேர் எவ்ரி திங் as இட்ஸ் அ ரைட் ஸ்டாண்டர்ட். லேட்டாக வருது கண்ட்ரி இந்தியாவுக்குன்னு நம்ம யோசிக்கக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வில் அண்டர்ஸ்டாண்ட், நெக்ஸ்ட் 2 videos அட்லீஸ்ட் ஐ நோ வாட் ஐம் லைனிங் அப் ஒன்று ஹவு திஸ் கிரெடிட் கார்டு ஒர்க்ஸ். உங்களுக்கு அது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற ஒரு வீடியோ வரும். என்ன பண்ணால் அந்த கிரெடிட் கார்டை நீங்கள் யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி நீங்கள் அப்படி கடனாலே ஆவீங்க. ஸோ another video we will see இந்தியாவில் டெட்டுக்கு நோக்கி போகிறோமா, இல்லை இதனால் நல்லது நடக்கக்கூடிய சான்ஸ் இருக்கா, இந்த மாற்றங்கள்னால நடக்கக்கூடிய சான்ஸ். ஐ எம் ஒன்லி கோயிங் டு ப்ரிடிக்ட் ஆர் அஸ்யூம் சர்டன் திங்ஸ் தட் ஆர் வி கோயிங் டுவர்ட்ஸ் அ டெட் எக்கானமி ஆர் ஆர் வி கோயிங் இன் டு அ growth or a progressive economy-ங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு I'm going to take a lot of coins, I'm going to take a lot of notes and I'm going to explain. அது கண்டிப்பாக பாருங்கள். அப்போ தான் நீங்கள் கையில் வச்சுருக்கிற காசு இன்னொருத்தனோட தான் உங்களுதாங்கிறது உங்களுக்கு புரியும். Saying that, signing off, this is Ramya, simply at home. Thank you to this amazing person for this reply. ஏன்னா நான் இது ஒரு காட் சென்ட்டாக பார்க்குறேன். இல்லைனா என்னடா இந்த வருஷம் பண்ணுவான்னு யோசிச்சுட்டு இருக்கச்சே இப்படி ஒரு ரிப்ளை. And it was a very interesting information for me to read about what is a debt economy and what is a growth economy. Bye-bye.